தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாண்கோள் எனும் சொல். இவ்விரண்டு திருக்குறள்களையும் ஒரே நேரத்தில் மெய்ப்பிக்க செய்துள்ளனர் பினாங்கை சேர்ந்த ஒரு தந்தையும் மகளும். முன்னாள் SAC போலீஸ் அதிகாரியான டத்தோ எஸ் சண்முகமூர்த்தி, ஷர்விதா சண்முகமூர்த்தி ஆகியோரே அப்பெருமைக்கு சொந்தக்காரர்களாவர். சட்டம் படித்து இருவரும் அண்மையில் குலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரே சமயத்தில் வழக்கறிஞர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். கடந்த ஆண்டு போலீஸ் வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவரான சண்முகமூர்த்தி சும்மா இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் 9 மாதங்கள் வழக்கறிஞர் பயிற்சியை முடித்துள்ளார். எதையாவது புதிதாக சாதிக்க நினைத்த தமக்கு இருவரும் சேர்ந்தே சட்டம் பயில்வோம் என மகளே ஆலோசனை கூறியதாக சண்முகமூர்த்தி கூறினார். போன வருஷம் ஜூலை மாதம் ஓய்வு பெற்று உடனே அப்படி ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இந்த வழக்கறிஞர் துறையில் பயிற்சியெல்லாம் 9 மாதம் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு உடனே இந்த துறைக்கு இறங்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது ஒரு பிடிச்ச விஷயம். இதுக்கு முன்னே காவல்துறையில் இருந்தேன்ல, ஸோ அது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அந்த அனுபவத்தை நான் பாய்ச்சி இந்த துறையில் ஒரு புதுசாக எதுவும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க தலைவிதி கடவுள் தான் எழுதியிருக்காரு. அவங்க சட்டம் படிக்கணும்னு எழுதி வச்சிருந்துச்சு. படித்து அப்புறம் படிக்கிற டைமில் நானும் ஓய்வு பெற்றோன்னே நானும் சரி இந்த துறையில் இறங்கிடுவோன்ட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்றா இந்த துறையில் இறங்குவோம் அப்படின்ட்டு. ஸோ அது இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி ஆயிடுச்சு இன்றைக்கி. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எது நினச்சாலும் நம்ம செய்யலாம், நம்ம சாதிக்கலாம். இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. நம்ம எது நினச்சாலும் செய்யலாம். போலீஸாக இருக்கும் போதே சட்டம் படித்தவரான அவர் நினைத்தால் சாதிக்கலாம் என்பதே தமது இப்பயணம் உணர்த்துவதாக கூறினார். போலீஸாகி 38 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞராகி இருப்பதற்கு மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் ஆகியோரின் ஊக்கமும் காரணம் என அவர் நெகிழ்ந்தார். இத்தனை வயதில் தம்மால் முடியும் என்றால் இளைஞர்களும் சட்டத்துறையில் சாதிக்க முடியும் என்றார் அவர். எல்லா துறையும் கஷ்டம்தான், பட் சட்டத்துறையில் அதோட குறிப்பாக அந்த CLP பரீட்சை அது உங்களுக்கு தெரியும், அது என்ன மாதிரி ஒரு பரீட்சைன்னு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கணும், நம்மளுக்கு அந்த மன வலிமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் நிச்சயமாக உழைப்பு, கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தோன்னே நிச்சயமாக நீங்கள் வரலாம். நம்ம இளைஞர்கள் நிறையா வரணும். இங்கே இந்த கோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களாம் வரணும். என்னோடய மோட்டிவேஷன்லாம் பிள்ளைங்க தான். அவங்களுக்கெல்லாம் அப்போ 2 வயசு, ஒரு 4 வயசு 2 பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ சின்ன வயசு. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். காவல்துறை ஒண்டி இல்லை, இந்த சட்டத்தையும் நான் படித்து சும்மா கையில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஸோ மோட்டிவேஷன். மற்றபடி என்னோடய சக காவல்துறை அதிகாரிகள், இப்போ என் கூட இருக்கிற வழக்கறிஞர், இவங்கெல்லாம் எனக்கு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இவ்வேளையில் தந்தையுடன் தாமும் பக்கத்தில் வழக்கறிஞராக நிற்பது பெருமையையும் நெகிழ்ச்சியையும் தருவதாக ஷர்விதா தெரிவித்தார். சட்டக்கல்வியில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை எப்படியோ சமாளித்து விட்டேன். ஆக முடியாதது எதுவுமே இல்லை என்றார் அவர். எல்லா வேலையும் கஷ்டம் இருக்கும், பட் எனக்கு எல்லா கஷ்டத்துலேயும் நான் சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவும் கூட நின்று என்னோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு துணையாக இருந்தார். படிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு நான் நினைக்கிறேன். தனது இந்த பயணத்தில் உற்சாகத்தையோ நம்பிக்கையையோ குறைக்கும் வகையில் உடனிருந்தவர்களில் யாரும் தடங்களாக இல்லாமல் இருந்தது உள்ளபடியே தமக்கு அதிர்ஷ்டம் தான் என ஷர்விதா கூறினார். என்னோட ஜேர்னியில் யாரும் அந்த மாதிரி டீமோட்டிவேட் பண்ணதில்லை, எல்லாமே மோட்டிவேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அது ஒரு ஆப்ஸ்டிக்கலாக இருந்ததில்லை. என்னோடய ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். தனது வெற்றியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் அவர் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். பெரும்பாலும் பிள்ளைகள் வழக்கறிஞராவதை பார்த்து பெற்றோர்கள் ஆனந்தமடைவார்கள். சில சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் பட்டம் வாங்குவதைக் கண்டு பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவர்.
இங்கு தந்தையும் மகளும் ஒரே நேரத்தில் அத்தருணத்தை அனுபவித்து குடும்பத்தாரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளனர். Malacca, Alur Gaja, Muar, Tampin, Tangka Makale, Malacca Bollywood Bazaar and Foodie Macha Viral Food Festival. Malacca Mall, Labu Aikaro, Malaccaville. MBMB எதிரில் டிசம்பர் 11 முதல் 14 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். மலாக்கா மால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 2 வாருங்கள்.